யோ ஐரே, அவன் எழுதுறதுல பத்திரிகையில எப்படி வருது? இப்பதான் தெரியும் தம்பி. ஆமா, இப்பதான் தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்காம 20 வருஷமா என்ன பண்றீங்க? புடுங்குறீங்களா? ஐயா, அந்த ப்ரோகிராமை கேன்சல் பண்ணிட்டுங்களா? அவனுக்கு பயந்து ஓடி போய் ஒளிய சொல்றியா? அதுக்கு இல்ல தம்பி, போற இடத்துல ஏதாவது அசம்பாவிதம் ஆயிடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். யோ, வெளியே இருந்து மேடையை போட்டு எதிர்கட்சிக்காரன் கத்துறதே ஜனங்க காதுல போட்டுக்க மாட்டேங்கிறாங்க. இவன் உள்ள இருந்து எழுதி கிழிச்சிருவானா? அதுக்கு இல்லைங்க தலைவரே, சில பேருக்கு ஜெயில் ராசி உண்டு. ஜெயில இருந்து எழுதியே பெரிய ஆள் ஆயிடுறாங்க. அதனாலதான் வீணா போன வேண்டா பேனா பிடிப்பான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த நாட்டில் பேசி ஜெயிச்சவங்களும் எழுதி ஜெயிச்சவங்களும் தான் ஆட்சி பிடிச்சிருக்காங்க. நீங்க அலட்சியமா இருந்துடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். டேய், ஓட்டு கேட்டு ஊருக்குள்ள வந்தா உயிரோட போக மாட்டேன்னு சவால் விட்ட எதிர்கட்சிக்காரன் ஊருக்குள்ளேயே ஊர்வல போனவன்டா நானு. இவனுக்கு ஒரு கட்சியும் கிடையாது, கூட்டமும் கிடையாது. அப்புறம் இவனுக்கு ஏன்டா நான் பயப்படணும்? இப்பவே கிளம்புறேன். தம்பி, செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணி ஒரு மண்ணும் வேண்டாம். ஏன் தொகுதிக்குள்ள எவன் வந்து என்ன பாக்குறேன்? ஓட்டு போட மட்டும்தான் உரிமை இருக்குன்னு இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப பதவியில இருக்கிறவங்களை நிக்க வச்சு கேள்வி கேட்க உரிமை இருக்குன்னு அரவிந்த் தான் புரிய வச்சுட்டாரு. கேட்க ஆள் இல்லைன்னா என்ன வேணாலும் செய்யலாம் நினைச்சுக்கிட்டு உங்களை மாதிரி மந்திரிகளை எந்த இடத்துல வழிமறிச்சு கேள்வி கேட்கலான்னு அரவிந்தே சொல்லிட்டாரியா. என்ன கேட்க போறீங்க? என்ன கேட்க சொல்லிருக்கான் அவன்? கேளுங்கயா. தேர்தல் நேரத்துல பக்கம் பக்கமா வாக்குறுதி கொடுத்தீங்களே, என்ன சார் ஆச்சு? இருக்கிறது ஒரே ஒரு ஓட்ட ஆஸ்பத்திரி, அதுலயும் டாக்டர் இல்ல. டாக்டர் இருந்தா மருந்து இல்ல. பள்ளிக்கூட கூரை இப்போ அப்போ தொங்கிக்கிட்டு இருக்கு. உங்களையே நம்பிக்கிட்டு இருக்கிற அந்த தொகுதி மக்களுக்கு இது வரைக்கும் நீங்க என்ன சார் பண்ணிருக்கீங்க? வாரம் ஒரு முறை ரேஷன்ல அரிசி போறேன்னு சொன்னீங்க. வருஷ கணக்காச்சு, 1 கிலோ அரிசி கண்ணுல காட்டிருப்பீங்களா? இங்க இருக்கிறவங்க செத்தாங்களா போச்சாங்களான்னு கூட பார்க்காம கோட்டையில உட்காந்து போட்டோக்கு போஸ் கொடுக்குறீங்களா? போஸ் யோ வாயாங்க. என்னையா பாக்குற? பிச்சைக்காரன் நான் இங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, வேடிக்கை பாக்குறியா? மரியாதை எல்லாரும் கலந்து போங்க, இல்ல நான் துப்பாக்கி சூடு நடத்த வேண்டியிருக்கும். இன்ஸ்பெக்டர் ஐயா, உங்க மனசோடு சொல்லுங்க, நாங்க பேசுறது தப்பா? நாங்க என்ன கார் பங்களாவை கேட்கிறோம், ஒரு சோடு தானே கேட்கிறோம். ஐயா, நாங்க சொல்றது உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சா எங்களை இப்படியே சுட்டு தள்ளுங்க ஐயா, சுட்டு தள்ளுங்க. சார், அவங்க பேசுறது நியாயமோ இல்லையோ, நீங்க இங்க இருந்து புறப்படுறது நல்லது. யோ, நீ எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்திருக்கியா இல்ல உங்களுக்கு வக்காலத்து வாங்க வந்திருக்கியா? என்னடா பண்றாங்க பாத்துடலாம். இத பாருங்க, நாங்க நினைச்சா உங்க போஸ்ட்ல இருந்த சாணியை உங்க முகத்துல இப்ப எங்களால எறிய முடியும். கட் அவுட்ல போட்ட செருப்பு மாலையை உங்க கழுத்திலேயே போட எங்களால முடியும். அவ்வளவு இதே இடத்துல உன்னை அமனமாக்கி ஓட ஓட வரட்ட முடியுங்களா? பயப்படாத, உன்னை இப்ப எதுவும் செய்ய மாட்டோம். அரவிந்தன் கொள்கைப்படி நாங்க அகிம்சையா தான் போராடிட்டு இருக்கோம். போராடுவோம். உனக்கு மட்டுமல்ல, மக்களை மற்ற எல்லாருக்கும் வாழ்க்கை இனிமே தான் கேட்டு. இத பாருடா, எல்லா பேப்பர்லயும் கிளிக்கிறான். ஒவ்வொரு எம்எல்ஏ போன் பண்ணி துக்க விசாரிக்கிறான். எங்கடா அவன்? எங்கடா அவன்? வணக்கம் தாய் குலமே, வணக்கம். அரவிந்தன் ஜெயில இருக்கான். ஆனா அவன் எழுதுறது பத்திரிகையில வருது. பர்மிஷன் யார் கொடுத்தான்? நான் தான். யார கேட்டு கொடுத்த? யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பெர்மிஷன் கொடுக்கக்கூடிய அதிகாரம் ஜெயிலருக்கு இருக்கு, அதான் கொடுத்தேன். கொடுத்துட்டேன், பெருசா எழுதி கொடுத்துட்டேன். அதனால என்ன ஆச்சு தெரியுமா? ஊர் ஜனங்க அத்தனை பேர் முன்னாடி அவமானப்பட்டு வந்து நிக்கிற எனக்கு தான் தெரியும். அதுக்காக வருத்தப்படக்கூடிய அதிகாரம் ஜெயிலருக்கு இல்ல. ஓ, நான் அவமானப்பட்ட நீ சந்தோஷப்படுவியா? இப்ப எல்லாம் மந்திரிங்க அவமானப்பட்டா மக்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்றது? மக்கள் சந்தோஷப்படட்டும், நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஆனா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன டிரான்ஸ்பர் பண்ணுவீங்க, பவர் இல்லாத போஸ்ட்ல போட்டு அவமானப்படுத்துவீங்க. அப்படி பண்ணிட்டா அரவிந்தன் எழுதுறத நிறுத்த முடியுமா? அதெல்லாம் பண்ணாமலே முடியும். அதனாலதான் உன்னை இங்க வர வச்சேன். அவன் இனிமே எழுதக்கூடாது. அது நீங்க சொல்லக்கூடாது. எனக்கு மேல இந்த ப்ராப்பர் ஆர்டர் வரட்டும், அப்புறம் அதை பத்தி யோசிக்கலாம். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் பேசுறதுக்கெல்லாம் இடக்கால பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓ, அவன் மந்திரியாவா? கோட்டைக்கு போவான், கூடவே இருந்து கொள்கை பொறுப்பு செயலாளர் ஆயிடலாம் நினைப்பா? பிக் பாக்கெட் அடிக்கிறவன், பிளாக்ல டிக்கெட் விக்கிறவன், கஞ்சா விக்கிறவன், கள்ளச்சாராயம் காய்ச்சறவன்,
கடத்தல் பண்றவன். மாமா வேலை பாக்குறவெல்லாம் இந்த நாட்டுல மந்திரி ஆகும்போது 4 பேருக்கு நல்லது நினைக்கிற அரவிந்த ஏன் மந்திரி ஆக கூடாது? யாரடி மாமாவை பாக்குறோம்னு சொல்ற? ஹோல்ட் இட். இந்த மந்திரிக்கு அடையாளம் இருக்கிறவெல்லாம் ஆட்சி மாறினா ஜெயில வந்து எங்க கிட்ட தான் அடி வாங்கணும். மிஸ்டர் ராமகணபதி, அரவிந்தன் எழுதணும், அதை நீங்க எதுக்கணும். அதனால அவர் வளரணுங்கிறது காலத்தின் கட்டாயமா இருந்தா அதை மாத்த யாராலையும் முடியாது. யோ, ஜனங்க மத்தியில தான் தலை நிமிந்து நடக்க முடியல. இங்கேயாவது நிமிந்து உட்காருங்கயா. இத பாருங்க, அரவிந்தன் எழுதிக்கிட்டே இருப்பான், அதை படிச்சுட்டு ஜனங்க கலாட்டம் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுக்கெல்லாம் பதிட்டு இருந்தா ஆட்சி நடத்த முடியாது, கட்சி நடத்த முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் இவர்தான். அரவிந்தனை எழுத வச்சது, ஆட்சியை ஆட்டங்காண வச்சது, எல்லாத்துக்கும் காரணம் இவர்தான். ஆமாயா, வாங்க. என்னாலதான் ஆட்சி போக போகுது. ஏன் நான் மட்டும் தான் லஞ்சம் வாங்கினேனா? நான் மட்டும் தான் சொத்து சேர்த்தனா? நீங்க பண்ணல? இந்த அம்மா தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் ஏழை மக்களுக்கு புடவை கொடுத்தாங்க. புடவையா கொடுத்தாங்க? புடவைங்கிற பேர்ல லுங்கி கொடுத்தாங்க. கட்டினா மடங்கால் தெரியுது. இதுக்கு ஃபங்க்ஷன் வேற. கொடுத்த வேட்டி ஒரே செலவுல கட்சி பாய் போச்சு. அப்ப ஏன் ஜனங்க காரி துப்ப மாட்டாங்க? இதோ இவரு பவ்யமா உட்காந்து இருக்காரு, போக்குவரத்து துறை அமைச்சர். லஞ்சம் வாங்க அங்க இங்க போய் வந்ததுனாலேயே போக்குவரத்து துறை அமைச்சர். 5 வருஷத்துல கணக்கு எடுத்து பார்த்தா கவர்மெண்ட்டுக்கு ஓடுற பஸ் விட இந்த ஆள் பேர்ல தான் பஸ் அதிகமா ஓடுது, அதுவும் பினாமி பேர்ல. வணக்கம், ஆசிட் ஊத்துறதுக்குனே ஒரு அமைச்சர். இந்த ஆள் என்னைக்காவது ஃபைல் எடுத்து பார்த்திருப்பானாயா? ஆசிட் பாட்டிலும் கையுமா அலையறான். அவரு இவருக்கு தெரிஞ்ச ஒரு பொம்பளை எம்எல்ஏ மாசம் 300 ரூபாய் சம்பளத்துக்கு பீடி சுட்டிட்டு இருந்துச்சு. 5 வருஷத்துல 7 கோடி ரூபாய் சுட்டுச்சு. அந்த அம்மாவே 7 கோடின்னா இவர் எவ்வளவு சுட்டிருப்பார்? இவருக்கு சிரிப்பு வருதியா? இந்த ஆளுக்கு ஊழல் பண்றதுக்கு வேற இடமே கிடைக்கல. சுடுகாடு கூரையில கைய வச்சான், நம்ம ஆட்சியை சுடுகாடு போற நிலைமைக்கு வந்துருச்சு. இவரு ரொம்ப பேசுறாரு. மின்சார அமைச்சர், சம்சார அமைச்சர் பேர் வைங்க. ஜனத்துக்கு கணக்கு எடுக்க ஒரு ஆபீஸ் போட்ட மாதிரி இவருக்கு எத்தனை சம்சாரம் கணக்கு போடுறது ஒரு ஆபீஸ் போடணும். இதுல ஒவ்வொரு சம்சாரத்துக்கும் ஒரு பிஏ வேற அரசாங்க சம்பளத்துல. பெருசா பேச வந்துட்டாங்க. அவருக்கு அங்க எங்க தோட்டம், இவருக்கு ஒரே தெருவில் 32 பங்களா, அவருக்கு ஏகப்பட்ட எஸ்டேட். இந்த லட்சணத்தை தான் அரவிந்தன் எழுதி கிளிகிளின்னு கிளிக்கிறான்.